தன்னுடைய ரசிகனுடைய மரணத்துக்கு கூட ஒரு அஞ்சலி செலுத்தாத ஒருவன் தலைவனா என்கிற கேள்வியை இந்த மக்கள் மன்றத்தில் நாங்க எழுப்புறோம். திருச்சி உறையூர்ல கலை சீனிவாசன் விஜயனுடைய எல்லா படத்துக்கும் சுவரொட்டி ஒட்டக்கூடிய தம்பிமார்கள். இதே திருச்சி உறையூர்ல விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு அவசர அவசரமா செல்கிற பொழுது சாலை விபத்திலே மரணம் அடைந்து விட்டார்கள். ரசிக தொண்டை அவன் இருந்திருந்தா அவன் தான் மாவட்ட பொறுப்புல இருந்திருப்பான். அப்படிப்பட்ட அந்த கட்சிக்காரர் 2 பேரு மொத்தமா 5 பேர் செத்து போயிட்டான். இது வரைக்கும் 1.5 வருஷம் ஆச்சு. ஒரு அஞ்சலி கூட செலுத்தாத, ஒரு அறிக்கை போடாத போல விஜய் எப்படா நாளைக்கு நீங்க செத்தா நிப்பா என்ற கேள்விக்கு எவன்டையாவது பதில் இருக்கா? இதே திருச்சி கீழே கல்கண்டார் கோட்டையில ஒரு பால் வியாபாரியின் மகன் தஞ்சாவூருக்கு விஜய் போகும்போது பின்னாடியே பைக்ல போய் விழுந்து மண்டையில் அடிபட்டு தஞ்சாவூர் காமாட்சி மருத்துவமனையில சேர்க்கப்பட்டான். 10 லட்சம் ரூபாய் செலவு. ஒட்டு மொத்தமாக நண்பர்கள் சொந்த பந்தம் எல்லாத்தையும் கடன் வாங்கியிருக்காங்க. கடன் வாங்கி பணத்தை சேகரிச்சுட்டு இருக்கும் போது அவன் கட்சியினுடைய மாவட்ட செயலர் போய் ஊடகத்தை சந்திச்சு நாங்க அடிப்பட்ட பையனுக்கு காசு கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டான். காசு கொடுக்கல, கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டான். அத ஊடகத்துல பார்த்த சொந்தக்காரங்களாம் அதான் தாவேக்காவோட தலைவர் விஜய் பணம் கொடுத்துக்காரங்களா, நீ எதுக்கு பணம் கேட்கிற எங்கிட்ட சொல்லி சொந்தக்காரங்களும் பணம் கொடுக்காம கட்சியும் பணம் கொடுக்காம அந்த பையன் செத்து போயிட்டான். செத்து போயிட்டாங்க. செத்து போய் 2 நாள் ஆச்சு. ஒரு வார்த்தை கூட விஜயின் வாயிலிருந்து வரல, ஒரு அறிக்கை வரல. 54 பேர் இது வரைக்கும் விஜயை பார்க்க போய் செத்துருக்கான். நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நாளைக்கு மறுநாள் வெளியே வர்றாரு. பனையூரை விட்டு நாளைக்கு மறுநாள் வெளியே வராரு. நாளைக்கு மறுநாள் தொடங்கி ஏப்ரல் 20 வரைக்கும் 100 பேர் சாவலாம். என் பேரை நான் மாத்திக்கிறேன்.